வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுலபமான ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு மட்டன் கிரேவி. இதே மட்டன் கிரேவியை இதே ரெசிபியை யூஸ் பண்ணி நீங்கள் குழம்பாகவும் செய்யலாம். அது எப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே ரெசிபியை இங்கிலீஷில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் அசத்துங்க. இப்போ இந்த மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கு 1 கிலோ மட்டன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அடுத்ததாக மெட்ராஸ் கறி மசாலா, இது தேவைன்னா யூஸ் பண்ணலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 தக்காளி பொடியாக வெட்டியிருக்கேன், 3 வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போது என்னோட இன்ஸ்டன்ட் பாட்டில் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் உங்களோட சாதாரண ப்ரெஷர் குக்கர்லேயும் இதை செய்யலாம். இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்க போகிறேன். இந்த எண்ணெய் கொஞ்சமாக சூடானதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரணும், இல்லைன்னா நல்லா கலர் மாதிரி ப்ரௌனாக வரணும் அப்படிங்கிற தேவை கிடையாதுங்க. நம்ம இந்த வெங்காயத்தை சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லைட்டாக சாஃப்டாக இருக்கே தவிர்த்து கலர் மாறவோ இல்லைன்னா நல்லா மசிஞ்சு வரவோ இல்லை. அடுத்ததாக இது கூட நசுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு இஞ்சி பூண்டு நசுக்கி போடுறதுக்கு பிடிக்கும். இந்த இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இன்னைக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். இந்த கருவேப்பிலை சேர்த்துட்டு சும்மா கலந்து விட்டா போதுங்க. அடுத்ததா நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சமா மசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல நான் மட்டன் சேர்த்துக்க போறேன். நான் இன்னைக்கு 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது ஒரு மீடியம் சைஸ் பீஸா வெட்டி வச்சிருந்தேன். இந்த மட்டன் நமக்கு நல்லா வெந்து ஓரளவுக்கு மேல் பகுதி வெள்ளையா மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ நம்ம சேர்த்துருக்க மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா சிகப்பு கலரில் பச்சையாக இருக்குது. இது நம்ம வதக்க வதக்க இது கொஞ்சமாக கலர் மாதிரி ஒரு வெள்ளைப்பூச்சு மேலே வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டன் நல்லா கலர் மாறிடுச்சு, லைட்டாக வெள்ளை கலராக மாற ஆரம்பிச்சிருச்சு. மட்டன் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்திங்கன்னா அதோட வாசனை நல்லா இருக்கும். அடுத்ததாக நம்மளோட மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். உப்பு, இது கூடவே நான் இன்னைக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, எல்லா மசாலா பொருட்களையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மட்டன் மசாலா நீங்கள் உங்களோட வெறும் குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாங்க. எக்ஸ்ட்ரா பாத்திரம், இந்த பாத்திரம், அந்த பாத்திரம்னு எல்லா பாத்திரத்தையும் இழுத்து போட்டு கழுவ வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு குக்கர், எல்லா வேலையும் அந்த குக்கர்லேயே முடிச்சு கடைசியாக இறக்கிடலாம். நான் இன்னைக்கு மெட்ராஸ் கறி பவுடர் சேர்த்துருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மெட்ராஸ் கறி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த கறி மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் சாதாரணமாக எப்பயும் செய்யக்கூடிய கறி மசாலா இருந்தாலும் சரி, இல்லை கடைகளில் வாங்கக்கூடிய மீட் மசாலா அப்படின்னு கிடைக்கிற எந்த மசாலாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு மெட்ராஸ் மசாலா தான் இருந்தது, அதனால் அதை சேர்த்துருக்கேன். மசாலா எல்லாம் இந்த மாதிரி கலந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். அதாவது 1 கப்பிலிருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி போதுங்க.
மட்டன் வந்து உங்களுக்கு அந்த தண்ணிக்கு அடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே தட்டினீங்கன்னா தண்ணி தெரியணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் இதையே வந்து குருமாவாக செய்ய நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது சைடில் ஒட்டியிருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி குக்கருக்குள்ளே தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டதுக்கப்புறமா நான் இன்னைக்கு என்னோட இன்ஸ்டன்ட் பாட்டை மூடி போட்டு மூட போகிறேன். இன்ஸ்டன்ட் பாட்டை மூடிட்டு சாட்டே மோடில் இருந்தது இது வரைக்கும். இப்போ சாட்டே மோட் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் மோட் ஆன் பண்ணி கரெக்டாக 15 நிமிஷத்துக்கு என்னோட இன்ஸ்டன்ட் பாட்டில் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். நீங்கள் சாதாரண குக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 5லேருந்து 6 விசில் விடுங்க. இந்த 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் இன்னைக்கு குவிக் ரிலீஸ் பண்ண போகிறேன் ப்ரெஷரை. அதாவது நம்ம சாதாரண குக்கரில் விசிலை ரிமூவ் பண்ணிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டில் இந்த மாதிரி ப்ரெஷர் பின் கீழே அடங்கினதுக்கப்புறமா நான் மூடி ஓப்பன் பண்ணுறேன். அப்பா என்ன வாசனைங்க, அவ்வளோ அருமையான வாசனைங்க, எனக்கு இப்பயே சாப்பிடணும் போல இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் வேணும் இதை வந்து குருமாவாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட தேங்காய் பேஸ்ட் இல்லைன்னா முந்திரி பேஸ்ட் இது ரெண்டுத்தில் எதை வேணும்னாலும் அரைச்சி ஊற்றி இதையே குருமாவாக மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மட்டன் இந்த டைமுக்குள்ளேயே அருமையாக வெந்துருச்சுங்க. சும்மா அப்படி வச்சு தட்டின வேகத்துக்கு பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ எனக்கு இன்னைக்கு செமி திக் கிரேவியாக வேணும். ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன்லேருந்து கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி விட்டுருக்கு. அதனால் நான் இன்றைக்கி திருப்பி சாட்டே மோடில் ஆன் பண்ண போகிறேன். உங்களுக்கும் செமி திக் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பதத்துக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது என்னோட மசாலா நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சிங்க. இப்போ எண்ணெய் மேலே மிதக்குது, அதே சமயம் நான் போட்ட தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி நல்லா திக்கு கிரேவியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி கூடையோ இல்லை புல்கா கூடையோ இல்லைன்னா சாதத்து கூட இல்லை சாம்பார் சாதத்து கூட, எப்பா எனக்கு யோசிக்கும் போதே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குங்க. அந்த அளவுக்கு ருசியான ஒரு கிரேவி. உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதம் வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவு தாங்க நம்மளோட ரொம்பவே ஈஸியான 1 பாட் மட்டன் கறி, அதாவது ஒரே பாத்திரத்தில் செய்யக்கூடிய மட்டன் கறி தயார். இதை வந்து நீங்கள் சூடான சாதத்தோட இல்லைன்னா ரசம் சாதத்து கூட சர்வ் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை செஞ்சு கண்டிப்பாக அசத்துவீங்கன்னு நம்புகிறேன்.